நாங்கள்லாம் இப்போ வந்து ஒரு அபாயகரமான ஒரு ஊருக்கு போக போகிறோம். அந்த ஊர் பேர் வந்து புதுக்கோட்டை பக்கத்தில் கீரமங்கலம் ஒரு கிராமம். கீரமங்கலத்தில் இருக்கிற ஒரு குக்கிராமம் ஆகிய சாணாகரைக்கு வண்டி போய்க்கு இருக்கு. ஓகே, அப்படியே கொஞ்சம் குளோஸ் பண்ணி லைட் எரியல தப்பு கிடையாது. இந்த லைட்டை போட்டு விடுவோம். இல்லை இதுக்கு மேலே இருக்குமா? இல்லையா? இல்லை, சரி பரவாயில்ல, அப்படியே வாங்க ஒரு புகைப்படம் எடுத்துக்கொள்வோம். இது என்ன வெளிநாடு கண்ணு பூசாதா? திண்டுக்கல் பைபாஸ் எங்கிருந்து எங்கே போகுது? அப்போ நீங்கள் தான் போகிறீங்க, கூட்டிகிட்டு போகிறீங்க. இல்லை இந்த ரோடு எங்கே போய் முடியுதுங்க? சரியாக திண்டுக்கலுக்கு 52 கிலோமீட்டர் இருக்கிறது. நாங்கள் தற்பொழுது ஹைவே போய் கொண்டிருக்கிறோம். எல்லாரும் பார்த்து கொண்டிருங்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தற்போது ஒரு லக்கேஜ் என்று நினைக்கலாம். ஆனால் இது லக்கேஜ் இல்லை. எங்களது நண்பர் கோபால்சாமி உள்ளே தூங்கிக் கொண்டிருக்கிறார். தலை தெரியவில்லை. Take the next right onto Manaparai Pudukkottai Road, Shish 71. எல்லாரும் பாத்துக்கங்க. அதிசயம் என்னவென்றால் 82 அடி முழு உருவ சிவனோட சிலை இங்கதான் இருக்கு. காட்டுறேன் நாங்க இந்த பக்கம் இருக்கு. இந்த சிவன் ஒண்ணுமே தெரியாது. கீரமங்கலத்துல நிறுத்தி கூட பார்க்கலாம். இருக்க வண்டி 20 போயிருக்கு. அதான் சொல்றேன், ஒண்ணுமே ரோடு தெரியல உங்களுக்கு. எனக்கு இங்க இருந்து பார்க்கல ஒண்ணுமே தெரியல. சரிமலை நேரா போகுதா? இன்னும் 2 கிலோமீட்டர் தானா? அன்பார்ந்த நண்பர்களே, கக்கூஸ் போறதுக்கு கார்ல போய்க்கிருக்கோம். ஸோ இதுதான் சாணாகரை கிராமம். இப்போ ஏற்பட்ட ஒரு அழகிய கிராமத்தில் ஒரு அழகிய காரில் ஒரு அழகிய டிரைவரு, அழகிய நண்பர்கள் நாங்கள்லாம் வந்து கீர் போட விடாம பண்ணிட்டு இருக்கானுங்க. ஆமாம், போயிட்டு சந்தோஷமா கழிப்பறை கழிந்து விட்டு வாழ்வோம். நன்றி, வணக்கமே, தேங்க்யூ. அடுத்தபடியாக சுட இட்லி வாங்கிட்டு சாப்பிட்டு அப்படியே அடுத்த கட்ட பயணத்தை தொடருவோம். அக்கா வந்து அனல் பறக்கும் இட்லியை அப்படியே அடுப்புலேருந்து எடுத்து தடன்னு தட்டில் கொட்டி சடன்னு ஒரு அருமையான குழம்ப வச்சு ஊற்றி அடிக்கலான்ட்டு இருக்கிறான். அருமையான இட்லி, சுவையான இட்லி. அட என்ன அழகு! அவ்வளோதான் இட்லி. அடுத்தபடியாக நாங்கள் வந்து மனோரா போகலான்ட்டு இருக்கிறோம். மனோரா போயிட்டு நாங்கள் எல்லாரும் இப்போ வந்து கடற்கரைக்கு போய் கொண்டிருக்கிறோம். மனோரா பீச்சுக்கு போய்க்கிறோம். உலகத்திலே எங்கும் காணாத மனோரா பீச்சுக்கு போய்க்கிறனால மனோரா தற்பொழுது சோலை வந்து கொண்டிருக்கிறார். அங்கிட்டு கோபால் வந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கிட்டு இவர் அண்ணன் செல்வகுமார் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சபரிநாத் வந்து கொண்டிருக்கிறார்கள். இதோ நமது ப்ரொஃபஸர் கார்த்திக் குமார், அப்புறம் நம்மளது நண்பர் அப்பு திருமொழியா ஓகே வண்டி போய் கொண்டிருக்கிறது. ஆத்தா ஒன்று தூக்குவாளியில் ஜோர் கொண்டுக்கு போயிருக்கு. நன்றி, வணக்கம். சரி, அடுத்து உங்களை இதுக்கு முன்னாடி அப்புறம் கவனிக்கிறேன். மீண்டும் சந்திக்கிறேன். இன்றைய ஹலோ காய்ஸ், நாங்கள் இப்போ வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கிற மனோரால கடற்கரைக்கு பக்கத்தில் இருக்கிற பொன்னியின் செல்வன் வந்து முறையாக வந்த ஒரு ஆராய்ச்சி மிகுந்த மனோரா கடற்கரைக்கு வந்திருக்கோம். எல்லாரும் நீங்கள் வந்து இந்த பிரயாணத்தை மேற்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சோழர்கள் தேடிய ஒரு பயணம். அந்த பயணத்தை மேற்கொள்வதற்காக நாங்கள் வந்து இப்போ முதல் முறையாக பொன்னியின் செல்வன் இலங்கை நாட்டிலிருந்து வெற்றி பெற்று முதல் முறையாக இந்தியாவுக்கு வரும் பொழுது கட்டப்பட்ட ஒரு அழகிய ஒரு
கோபுரம் தான் இது. மனோரா என்று சொல்லப்படக்கூடிய தஞ்சை மாவட்டத்தில் அமைந்துள்ளது, கடற்கரைக்கு ஓரத்தில். முன்னாடி இது கட்டும்போது அங்கிருந்து முதல்ல போட்டு உள்ளே யாரும் வரவங்க பார்த்துருந்தது. இந்த இது வந்து இப்போ புதுசாக கட்டுறாங்க. முன்னாடி வந்து இப்போ தூக்குற மாதிரி இருந்துச்சு, இப்போ அது மாதிரி கிடையாது. ஓகே, இதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா முதலை அகலி கேட் வந்து ஓப்பன் செய்ய மாதிரி இது கட்டாங்க. இதுல இருந்து போர் வீரர்கள்லாம் இதுக்குள்ள இருந்து தங்கி கொண்டிருக்கின்ற போர் வீரர்கள் இதுக்குள்ளதான் இருப்பாங்க. போர் வீரர்கள் தங்கி கொண்டிருந்த ஒரு அற்புதமான காட்சியை நீங்க இப்ப காண்டு கொண்டு இருக்கீங்க. பாருங்க மக்களே, போர் வீரர்கள் வந்து கிடையாது, அவங்க ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி கடலுக்குள்ள போர் போகும்போது கொஞ்ச நேரம் இங்கே வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு போகிறது. யாரோட போர் வீரர்கள்? நம்ம சோழ அரசர்களோட போர் வீரர்கள். ராஜராஜ சோழன், தஞ்சையை ஆண்ட ராஜராஜ சோழன், பொன்னியின் செல்வன். நாசமா போன எடுவட்ட வயல்களை இது எவ்வளவு பெரிய ஒரு நினைவு சின்ன. இதுல வந்து உங்க பேரை எழுதியிருக்கிறீங்களே, நீங்க எல்லாம் விளங்குவீலடா. போங்கடா. தம்பி வெங்காயம் இல்லையா? சரி சரி, வெட்டு. சோழர்களை தேடிய ஒரு பயணம் இது மேற்கொண்டிருக்கின்றோம். தற்பொழுது முத்துப்பேட்டை என்ற கிராமத்தில் அது விமர்சையாக நடக்கக்கூடிய நடன நாட்டின் நிகழ்ச்சி கண்டென்ட் மாறி போச்சு. இன்று இரவு சரியாக 10 மணி அளவில் ஆங்காங்கே இருக்கும் 10 கோடிகளும் பொதுமக்களும் திரளாக வருகை வந்து விழாவினை சிறப்பித்து அம்மனின் அறிவிட்டு செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். காலேஜ் படிக்கும்போது பர்மிஷன் மட்டும் தான் வாங்கலாம். அங்கே போட்டிருப்பாங்கல்ல, உங்களுக்கு பர்மிஷன் 200-300 கொடுத்து பர்மிஷன் வாங்குவான். அவங்க போட்டிருப்பாங்கன்னா அவங்களுக்கு காசு கொடுத்துட்டு உள்ள கூட்டிட்டு போவாங்க. அந்த லெட்டர் வச்சுக்குவாங்க, உள்ள போவாங்க. 2010 இருக்கும்னு நினைக்கிறேன் நான் போகும்போது. போட்டிருப்பாங்க, எடுத்துட்டு போய் உங்க டியூட்டியே தானே சார். உங்க டியூட்டி பத்தின கேட்காங்க. பர்மனன்ட் தானே? ஆமா. அப்புறம் என்ன சார் ஜாலியா இருக்கீங்க. ஹலோ, என்ன மீனிங்? வணக்கம். நாங்கள் இப்போ இலங்கை நோக்கி பயணம் பார்த்துருக்கோம். இந்த போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்படியே எல்லாம் இலங்கை நோக்கி போய்க்கிருக்கோம். பாருங்க, விளையாட்டு காடுகள், மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட். மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் என்ன நெருப்பா போகுது. காற்று வந்துருச்சு. நல்லா காத்து. மூவ் ஆனதான் காத்து வரும். எப்படி நிற்கிற இடத்துல காத்தடிக்குமா? கடல் மாதாவே, ஆளிலே சோஸ்திரம் ஆண்டவரே. கடல் ராசாண்ணா அப்படியே டக்குன்னு அப்படி திரும்பினேன், அப்படி தலையெல்லாம் அப்படி போதனேன். முடியல.
போஸ்ட் கொடுத்துட்டு அங்கிட்டு எடுக்கிற. அவ்வளோதான் முடிஞ்சு போட்டா. நீங்க கையை தூக்குங்க தோலை. பழனியிலிருந்து ஒரு மிகப்பெரிய கடற்கரையை பார்க்க வந்திருக்கிறோம். பாருங்க, இப்பேற்பட்ட ஒரு அலாத்திய காடு. ஆனா எங்களோட வந்த சகோதரர்கள் அருமையான தூக்கம். இந்த மாதிரி தூக்கத்தை பார்த்துருக்கவே முடியாது.